உங்களுக்காக நான் ஒரு சம்பவத்த சொல்றேன். கவனிச்சு பாருங்க. ஒரு அம்மாவும் ஒரு பிள்ளையும் வந்துட்டு ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாங்களாம். அப்ப அந்த அம்மா வந்துட்டு அந்த பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருந்தாங்களாம். நீ எங்க போனாலும் பாவம் செய்யாதப்பா. உன்னை கர்த்தர் பார்த்துட்டே இருக்கிறாரு. நீ தேவனுக்கு பயந்து நடுப்பான்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம். அப்ப அந்த பையன் சொன்னானா, "மாமா நான் எந்த தப்பும் செய்யறதில்ல. நான் எப்பவுமே ஒழுக்கமா தான் நடந்துக்கிறேன். நான் நீதிமானா தான் நடந்துக்கிறேன்ட்டு" அவன் பேசிட்டு இருந்தான் அவங்க மம்மிட்ட. அப்ப அவங்க மம்மி சொன்னாங்களாம், "நீ நெனச்சுன்னுக்கிற நம்ம பெரிய தப்பு செய்தா தான் பாவம்ன்றது. அனுதினமும் நம்ம ஒவ்வொரு நாளும் தப்பு எவ்வளவு செய்றோம்" அப்படின்ட்டு. அப்ப அந்த பையன், "இல்லம்மா நான் எந்த தப்பும் செய்யறதில்லன்னு" சொல்லிட்டு. அப்ப உடனே அவங்க மம்மி நானாங்களாம், "சரி மகன் நீ எந்த தப்பு தான் செய்யறதில்ல. ஓகே விடு" அப்படின்ட்டு அவங்க வீட்டினுடைய கதவை திறந்துட்டு ஜன்னலை திறந்து விட்டாங்களாம். திறந்திருந்தோம் அந்த இடத்துல சூரியன் வெளிச்சம் உள்ள பிரகாசிக்க ஆரம்பிச்சுக்குது. சூரிய வெளிச்சம் உள்ள வந்ததுமே அப்பதான் அவன் கண்ணுக்கு தெரியுதுங்களாம். அங்க பார்த்தாக்கா சின்ன 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 கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு தூசிங்க படைஞ்சு இருந்துச்சுங்களாம். ஆனா அது வரைக்கும் அவன் ஜன்னல கதவை எல்லாம் சாத்திட்டு இருக்கிற வரைக்கும் அவனுக்கு வந்துட்டு எந்த தூசியும் தெரியல. அந்த வீடு சுத்தமா கிளீனா அந்த மாதிரி இருந்துச்சுங்களாம். ஆனா அது திறந்த பிறகு தான் தெரிஞ்சிச்சு அவன் கண்ணுக்கு அந்த தூசி அதெல்லாம். அப்ப அவங்க மம்மிட்ட சொன்னானம்மா, என்னம்மா இவ்வளவு தூசி அந்த மாதிரி எல்லாம் இருக்குன்ட்டு. அப்ப அவங்க மம்மி சொல்றாங்க, பாரு அந்த கண்ணுக்கு தெரியாத தூசி அது போல இருக்கு. இது போல தான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம கூட ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன தப்பு செய்றோம். பொய் பேசுறது, மறைக்கிறது, அப்பா அம்மாக்கு தெரியாம காரியங்களை செஞ்சுட்டு வர்றது, எதனா ஒரு தப்பு செஞ்சு, இல்லம்மா நான் சும்மா தான் செய்தேன், இல்லம்மா நான் தெரியாம தான் செய்தேன், இது இப்படி நடக்கும்னு தெரியாம தான் நான் இந்த காரியத்தை செய்தேன், இதெல்லாம் தான்ப்பா இந்த மாதிரி பாவங்கள். இதை நீ நினைச்சாத பெருசு மட்டும் தான் பாவம் நீட்டு, சின்னது பாவம் இல்லன்னுட்டு எல்லாமே கர்த்தருக்கு முன்னாடி பாவம் தான். அந்த சூரிய பிரகாசம் உள்ள வந்த பிறகு தான் உனக்கு தெரிய வந்தது எவ்வளவு டஸ்ட் இருக்குதுன்ட்டு. அதே போலதான் நம்மளுடைய பாவமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி பெரிய பாவம் சின்ன பாவம்ன்றது இல்ல. அது பெரிய பாவமா இருக்கட்டும் சின்ன பாவமா இருக்கட்டும் எல்லாமே பாவம் தான். அப்ப ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு விரோதமா நம்ம நிறைய பாவங்களை செய்து வரோம். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம வாழ்க்கையில வரும்போது, நீதியின் சூரியனாகி அவர் நம்ம வாழ்க்கையில வரும்போது தான் நம்ம செய்கிற பாவங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு தெரிய வரும். அப்ப கர்த்தரோடு நம்ம ஒவ்வொரு நாளும் வாழும்போதும், வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுதும், தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கும் பொழுதும், சபைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்க போகும்போதும், கர்த்தருடைய வார்த்தை வருகிறதான நேரத்துல அப்பதான் நம்மளுடைய பாவங்கள், நம்ம எந்த இடத்துல பாவம் செய்றோம், எந்த இடத்துல மீறி நடக்கிறோம், எந்த இடத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செய்றோம்ன்றதை நம்ம வாழ்க்கையில நம்ம உணர முடியும். அப்ப நம்ம இயேசுவை விட்டு ஒரு நாள் பிரிஞ்சு வாழக்கூடாது. இயேசுவோடு வாழணும். தேவ வசனத்தை படிச்சு அதன்படி நம்ம வாழும்போது தான் நம்ம பாவங்கள் நமக்கு உணர்த்தப்படும் அப்படின்னு சொன்னா. அப்ப அந்த பையன் சொன்னானா, அம்மா நான் வாழ்க்கையில எவ்வளவு தப்பு பண்றேன், நானும் பாவம் தாமா செய்யறேன், நானும் தப்பு தான் செய்திருக்கிறேன், நான் நல்லவன் நினைச்சிட்டு இருந்தேன், நான் நல்லவனே கிடையாது, நான் கெட்டவன் தாமான்னு சொல்லிட்டு அவங்க மம்மிட்ட சொன்னானா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, இந்த உலகத்துல வாழ்ற நம்ம எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துட்ட வரும்போது தான் நம்ம பாவங்கள் நீங்கும். அப்ப கர்த்தரை போல பசுத்தமா நம்ம வாழணுமா, கர்த்தர்கிட்ட நம்ம வந்து அவரை நம்ம பின்பற்றி அவரை நம்ம வாழ்க்கையில சொந்த ரட்சகராக ஏற்றுக்கணும், அவரோட நடைபடும் பொழுது நம்ம வாழ்க்கையை மாறப்படும்.